கடன் வாங்கி அதை கட்ட வழி இல்லாத இருக்கக்கூடியவர்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு லீகல் அட்வைஸ். பணம் செலுத்தி ஒரு வழக்கறிஞரை வைத்துக் கொள்ள முடியாத ஏழை பாமர மக்களுக்கு உண்டான அட்வைஸ். யாராவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்ற அந்த தலைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 200 ஒரு 800 பக்கம் உள்ள அந்த இடத்த படிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸ்டாம்பேட் சோலார் மீட்டர் ஒருத்தராவது என்கிட்ட உட்காந்து பேசட்டும், ஒருத்தராவது சொல்லட்டும் இதுதான் சட்டம் சொல்றேன். நான் நீ வைக்கிற நீ வைக்கிற ஸ்டேட்மெண்ட் கிளைம் வைக்கிறேன், நான் டிஃபென்ஸ் வைக்கிறேன், உன்னால முடிஞ்சா என்கிட்ட ஜெயிச்சிரு, அவார்டு கொடு, புரியுதுங்களா? அதான் சொல்றோம். இது ஏன்டா உங்களுக்கு குத்துது? இது ராங் அட்வைஸ். நிறைய பேர் இதுக்கெல்லாம் ராங் அட்வைஸ். சரி, அடுத்தது ஏற்படுத்தப்பட்ட கூட இலவச சட்ட உதவி மையம். இதை ஏன்டா நீங்க NDFC யூஸ் பண்றீங்க? இலவச சட்ட உதவி மையன்றது இல்லாதப்பட்டவங்களுக்கும் ஏழப்பட்டவங்களுக்கும் கொடுக்குறது. அதை ஏன்டா இருக்கப்பட்ட கோடி கோடியா வச்சுக்கிற நீ யூஸ் பண்ற? என் பணத்தை வாங்கி கொடுன்னு சொல்லி கவர்மெண்ட் போய் கெஞ்சுற. அதுதான் உண்மை. நான் அதை சொன்னதுதான் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப குத்திக்கிச்சு. ஒரு SBI கார்ஸ் உன்னால பணத்தை வசூல் பண்ண முடியல, கவர்மெண்ட் போய் கெஞ்சுற, ஐயா எங்களுக்கு இந்த பணத்தை வாங்கி தரணும். அதுவும் NDFC கோடி கோடியா வச்சிருக்கிறவன், கோடி கோடியா வச்சிருக்க போய் கெஞ்சுறான் ஒரு பெட்டிஷனை போட்டு, ஐயா இந்த மாதிரி பணம் தரணும், அதை கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்றதுக்கு பேர்ல அரசாங்கம் போனா போகுது. சரி, ஓகே, எங்ககிட்ட வந்திருக்கிற மக்களும் ஒண்ணுதான், இங்க NDFCயும் ஒண்ணுதான், அதே போல பேங்குகளும் ஒண்ணுதான். சரி, உங்களுக்காக ஒரு நோட்டீஸ் அனுப்புறோம்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜையோ இல்ல வேற யாராவது மூத்த வழக்கறிஞரை வச்சு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. இதுதான் லோக் அதாலத். இந்த லோக் அதாலத் இப்படிப்பட்ட திருட்டுத்தனம் பண்றதுக்கும் இப்படிப்பட்ட முள்ளமாரித்தனம் பண்றதுக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கும் போதும் மக்களுக்கு நல்லது பண்ணா நான் ஏன் பேசக்கூடாது? அதே ஒரே கேள்வி. இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற, இவ்வளவு தூரம் எங்கெங்கெல்லாம் கேஸ் போடக்கூடாது அங்கெல்லாம் போடுற, வாங்கினவனுக்கு என்ன தெரியும்? கடன் வாங்குறவன் யாரும் போயஸ் கார்டில் கொடுத்தனா இல்லைங்க, நெய்யாங்கரையில பங்களா இல்லைங்க, துபாயில இது இல்லை, ரெசார்ட் எல்லாருக்குமே சாதாரண வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, அடிப்படை வேலையை செய்யறவங்க, ஏதோ ஒரு IT படிச்சுட்டு வீட்டில் வேலை செய்யறவங்க சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கு சார். கலெக்ஷன் கதற காதல கேட்கிறேன். எத்தனை தடவை எத்தனை பேர் உயிர் போறதுக்கு காரணமா இருந்திருப்பீங்க? எத்தனை பேரோட மன உளைச்சல காரணமா இருந்திருப்பீங்க? எத்தனை பேரோட வீட்டுல இன்னைக்கு சாப்பாடு இல்லாம பட்னியா இருக்கிறதுக்கு நீங்க காரணமா இருந்திருப்பீங்க? எத்தனை பேர் ஹவுஸ் ஓனர் காலி பண்றது நீங்க காரணமா இருந்திருப்பீங்க? எதிர்காலத்தை முன்னிட்டு எந்த லோனும் முக்கியம் கிடையாதுயா, குழந்தைங்க எதிர்காலத்தை முக்கியம். இது கரெக்டா? இதே ஒரு அரசியல்வாதி பார்த்தா MLA ஆயிடுவான், MP ஆயிடுவான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மக்களே, அதாவது எந்த ஒரு அரசியல்வாதியும் MLAக்கும் எந்த ஒரு அரசுக்கும் நீங்க தேவையில்லை. கடன் வாங்கினவங்க எப்படி தேவைப்படுவாங்க? வருங்காலம் உங்களுக்கு ஒரு சிறப்பான முறையில் அமையன்றதுக்காகத்தான் நாங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கேன். ஏன் வருங்காலத்தில் எந்த லோன் எடுக்க முடியாது, சரி ஓகே, உழைச்சி வாழலான்னு பாத்தீங்கன்னா உழைச்சி வாங்குற பணம் எதுல விடும்? எந்த பேங்க் அக்கௌண்ட்ல போட்டாலும் ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்கு என்ன வழி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.